ஜனவரி 26 ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இன்னைக்கு டே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ரிப்பப்ளிக் டே. ஸோ ரிப்பப்ளிக் டேன்னு வரும்போது ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சுக்கணும், பூர்ண ஸ்வராஜ் ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் அந்தம் எப்போ பாடினாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட் அந்த டேக்கு ரெட்டாக பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சயின்ஸ் ஆர்டிகல் ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஷியா ஸ்பெசிஃபிக் ஆன் ட்ராக் டுவர்ட்ஸ் எலிமினேஷன் ஆஃப் மலேரியா பை 2030. ஸோ வந்து த வேர்ல்ட் மலேரியா ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அது எப்போனா வந்து டிசம்பர் லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, இப்போ ஏஷியா ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிஸ் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் லேக்குனேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மலேரியா எதனால காசு ஆகுது, அது பேர் என்ன, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் மலேரியா தான் இந்த காஸ் பண்ற மஸ்கிட்டோ நேம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்தியா சைனா எல்லாமே வந்து ஒரு நல்ல வே ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து பை 2027 வந்து எலிமினேஷன் பண்றதா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து 9 மில்லியன் கேசஸ்ல இருந்து வெறும் 8 மில்லியன் 6 மில்லியன் கிட்ட வந்துட்டோம். ஆனா வந்து ஸ்டில் வந்து 6 மில்லியனை ரெடியூஸ் பண்றது டிராஸ்டிக்கா வந்து தேவை. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இல்ல வேற எதுவும் பெருசா உங்களுக்கு இல்லை, அவ்வளவுதாம்மா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்னு பார்க்கும்போது கீழே வந்து நேஷனல் ஹானர்ஸ் 131 பர்சனாலிட்டிஸ் இன் பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பத்மா அவார்ட்ஸ்னு பார்க்கும்போது பத்மஸ்ரீனா என்ன, பத்மபூஷன் என்ன, பத்ம விபூஷன் என்ன, மூணுக்குமே டிஃபரன்ஸ். யூபிஎஸ்சியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு பண்ணாலும் திருப்பி கேட்டாங்க ரீசெண்டாக. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேவா? அண்ட் தென் வந்து இந்தியா as a messenger of peace amid conflicts in the world அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டாக அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச், இந்த ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். அதில் சொல்கிற வேர்ட்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது நோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி ரிப்பீட்டடாக வந்து தீம்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இவங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க, எதாவது இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேவா? ஸோ வந்து பேஜ் நம்பர் வந்து 10 வந்து இன்னைக்கு மோஸ்ட்டாக வந்து ரீஜனல் நியூஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ரைட்டை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியோ கொலினல் ஷேடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த கிரீன்லாண்டுக்கு வந்து நார்த் அமெரிக்கா வந்து ட்ரை பண்ணுறது எதுக்காகனா வந்து ஆர்டிக் ஓஷன் மெல்ட் ஆனதுனால அதுக்கு ஷிப்பிங் போகிறதுக்கு நிறைய ஐஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக ஷிப்பிங் இருக்குது. இதுவே வந்து நம்ம ஈஸ்டர்ன் ஸ்பெசிஃபிக் போகிறதோ அது அட்லாண்டிக் வந்து போகிறதோ வந்து ரொம்ப சார்ஜஸாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் பண்ண முடியும். அதனால வந்து அங்கே வந்து யூஎஸ் வந்து டாமினன்ஸை காணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கிரீன்லாண்ட் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரீன்லாண்டுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோங்க, ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ பெரிய கண்ட்ரின்றதை பார்த்து வச்சுக்கணும். இப்போதைக்கு டென்மார்க் இல்லை இருக்கு. டென்மார்க்குமே வந்து அந்த கவுன்சிலுமே வந்து ஒத்துக்கல அதுக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த நியூஸ். ப்ளஸ் வந்து என்ன சொல்றேன்னா, யூஎஸ் இப்போ ரீசெண்டாக இருக்க அந்த டான்ட்ரோ டாக்டர் இருக்குல்ல, அதை வச்சு பக்கத்து ஒரு ஆர்டிகல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கிட்ட சிமிலர் தான். ஓகேவா? இதில் வந்து கிரீன்லாண்டு, டென்மார்க்கு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க ரீஜனை பற்றி பேசியிருக்காங்க. இல்லைன்னா ஃபர்தர்னா வெனின்சுலா பற்றி நம்ம இது ஆல்ரெடி லாஸ்ட் நியூஸ் பேப்பர் டிஸ்கஷனே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். வெனின்சுலா, கொலம்பியா இதெல்லாம் வந்து ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சேம் இதுதான். இப்போ அந்த முன்ட்ரோ டாக்டர் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டான்ட்ரே டாக்டர் நேம்ன்றது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ்ஏ. ஸோ இது எந்த அளவு வந்து இருக்குன்னா வந்து ஒரு அவங்களோட பர்சன் ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் தான் கண்ட்ரி தனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ப்ரியாரிட்டியில் ரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என் கண்ட்ரி டெவலப் பண்ணணும், நான் யாருக்கும் டிபெண்டாக இருக்கக்கூடாது, செல்ஃப் ரிலையண்டாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ எல்லாம் நான் பண்ணுறேன். அதுதான் இந்த டான்ட்ரோ டாக்டரோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ என் கண்ட்ரி செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்குன்னா அதுக்கு நம்ம ஆயில் ரிசோர்ஸ் தேவைப்படும், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி தேவைப்படும், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படும். இது எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ மெயின் குறிக்கோளாக இருக்குது. கரெக்டாக வெனின்சுலா எடுத்ததாக இருக்கும். இதே மாதிரி யூஎஸ்ஏ வந்து ப்ரீவியஸாகவும் பண்ணியிருக்காங்க. 1940s அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த டைம்ல வந்து பண்றது வந்து இன்னுமே வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்றது தான் இந்த ஆர்டிகல். சரியா? இதுல ரொம்ப ஃபேக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப வெனின்சுலா கூட போட்ட பேசின டீல் இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. வேணும்னா ஒரு டைம் பாத்துக்கோங்க. பட் ஆனால் வெனின்சுலா எங்க இருக்கு, ஓகேவா, கொலம்பியா எங்க இருக்கு, இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். அது பொட்டன்ஷியல் ரிசர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் வெனின்சுலா தான் இருக்குல்லே ஹையஸ்ட் ஆயில் ரிசர்வ் பொட்டன்ஷியல் கண்ட்ரி. ஓகேவா? ஆனா அங்க வந்து ஆயில் ரிசர்வ்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப டஃபா, ரொம்ப ஹார்டா இருக்குமா. அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால அந்த கண்ட்ரி அவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணாம இருக்காங்க. இப்போ வந்து யூஎஸ் அதை எடுத்துக்கிட்டா யூஎஸ் இன்னும் பெட்டரா பண்ண முடியும், அவங்க ஹார்னஸ் பண்ணிக்க முடியும் அந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியா யூஏ டை ஸ்டெபிலிட்டி சப்ஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் யூனியன். ஸோ இந்தியா யூஏ நம்ம அபுதாபி அப்புறம் துபாய் ரெண்டு கண்ட்ரியுமே வந்து பார்த்தோம்னா வந்து இந்தியா கூட ரீசெண்டாக நல்லா டைஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரீசெண்டாக வந்து வைப்ரண்ட் குஜராத் குளோபல் சம்மிட்ல வந்து ரெண்டு ரெண்டு கிங் கிரவுன்ஸையுமே வந்து இன்வைட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? டீல் பேசலாம், செக்யூரிட்டி வைஸா, அப்புறமா வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ் ரிலேட்டடாக வந்து டீல்ஸ்லாம் வந்து நிறைய சைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியும் சரி, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்றோம்ல,
அது NIIF அது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில் அதை பற்றி, ஓகேவா. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ என்னன்னா வந்து இந்தியா வந்து அதுக்கான ஸ்கோப்பை கொடுக்குறதும் அதை வைடன் பண்ணுறதும் இந்தியா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அபுதாபியோட ஸ்கோப்புமே நல்லா இருக்குது, துபாயோட ஸ்கோப்புமே இருக்குது. ரெண்டுமே வந்து ஆயில் ரிச் ரிசோர்ஸ் ரீஜனாக இருந்தாலுமே சரி, இந்தியாவோட மேன் பவர் எபிலிட்டியுமே ப்ளஸ் வந்து இங்கே இருக்க வியாபிள் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ்மே வந்து அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. இதில் பெருசாக நோட்ஸ் எடுக்கிறளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தா பாரத் மார்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, ப்ளஸ் வந்து இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை, ஓகேவா. நெக்ஸ்ட் பிக்கர் ஸ்கூல்ஸ் பெட்டர் ஃபியூச்சர். ஸோ வந்து இப்போ சைனாக்கு ரீசெண்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தப்போ சைனாவோட ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ கிளாஸ் 1 to 9 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஒரு 1+2 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th இருக்குது, +2 இருக்குது ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கோ அதை விட 10 times பெட்டராக இருக்குது சைனாவில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்டாஃபிங்ஸும் ப்ளஸ் வந்து ஸ்கூல் ஸ்பேசஸும். ஸோ நம்ம வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணலன்னு சொல்லலாம். இந்தியா வந்து 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை சைனா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ நான் உங்ககிட்ட எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்தியா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்க சில ஸ்டேட்ஸ் என்ன மெஷர்ஸ் தான் சொல்கிறாங்க. ராஜஸ்தான் வந்து எவ்ரி கிராம பஞ்சாயத்தில் ஸ்கூல் இருக்கணும், ஆதர்ஸ் ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முடிவாக இருக்கட்டும். அண்ட் தென் வந்து மத்திய பிரதேஷ் வந்து இதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப லார்ஜர் ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணுற மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும். அது நித்திய கூட சாதி ப்ரோக்ராமு இந்த மாதிரி எல்லா விஷயமே எதுக்குன்னா வந்து ஸ்கூல் எஜுகேஷனை பெட்டராக கொண்டு வரதுக்கு. இப்போ நம்ம சமகர சிக்ஷா கூட பார்த்துட்டு இருக்கோம்ல, சமகர சிக்ஷா ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே என்ன ஸ்கூல் எஜுகேஷனை பெட்டராக கொண்டு வருது. ஸ்கூல் எஜுகேஷன் ஏன் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், ஏன்னா 9th to 10th இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸால் 5 to 8 படிக்கிற ஸ்டாண்டர்ட்ஸால் வந்து 1 to 4 படிக்கிற பசங்களோட மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி தான் வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இல்லை. 50% கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான கேல்குலேஷன்ஸை சால்வ் பண்ண முடியுது. ஸோ அப்போ இது என்ன இருக்குது, ஸோ நியூமெரிக்கல் லிட்ரஸின்றது கம்மியாக இருக்குது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து எலமெண்ட்ரி எஜுகேஷனையும் அது இருக்க செகண்டரி எஜுகேஷன் தான். ஸோ அதை பெட்டராக கொண்டு வரணும். ஹையர் செகண்டரி அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆகிடும். அதே மாதிரி இப்போ என்ரோல்மெண்ட் ரேஷியோஸுமே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செகண்டரி டு ஹையர் செகண்டரிக்கு வந்து 87% இருக்குது. அதே ஹையர் செகண்டரி யூனிவர்சிட்டிஸ்னு பார்க்கும்போது 75% தான் இருக்குது. அதே 75% எதெல்லாம் ஸ்டெம் போகிறாங்கன்னு பார்த்தா அரௌண்ட் 10 to 15% தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணா இந்தியாவோட ரிசர்ச் டெவலப்மெண்ட் வரைக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இல்லை வேறு எதுவும் இல்லை. ஸோ சமகர சிக்ஷா அபியான் என்னன்றதை பார்த்துக்கோங்க, ஃபண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க ஸ்கீம்ஸ்லாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்பிள்ஸ் தான் நோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பெருசாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து நித்தி ஆயோக சாதி ப்ரோக்ராம் என்ன, சிஎம் ரைஸ்னா என்ன, இது 2 ப்ரோக்ராம் மட்டும் பொதுவாக இருந்தது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12ல சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ சிபிஐனா என்ன, சிபிஐ வந்து எந்த ஆக்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க, அவங்களோட கம்போசிஷன் என்ன, இப்போ யார் சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணுறா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் இருந்துட்டு இருக்கு, கரெக்டாக. ஸோ அதை லைட்டாக பார்த்து வச்சிங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா 982 போலீஸ் மெடல்ஸ் அவார்ட் அட் ரிபப்ளிக் டே. ஸோ போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி பர்சனுக்கு அவார்ட் பண்ணுற அவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் பர்சன்ஸுக்கு பார்த்தோம்னா நம்ம ஷௌரியா சக்ரா, கேலண்ட்ரி மெடல்ஸ்லாம் அவார்ட் பண்ணுவாங்க. இதுவே ஆர்மி சீஃப்ஸ்லாம் ஆர்மி பர்சன்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து அசோக சக்ரா, விர் சக்ரா இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கு என்ன டைப் ஆஃப் அவார்டு, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் சில அவார்ட்ஸ் வந்து போஸ்ட்மஸாக அவார்ட் பண்ணுவாங்க, சிலது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல வந்து இந்தியன் நேவி ஸ்குவாட்ரன் பூஸ்ட் மெரிடைம் டைஸ் வித் இந்தோனேஷியா. ஸோ அதில் மகாசாகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகாசாகர்னா என்னன்றது சும்மா பேசிக் டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் திரு, ஐஎன்எஸ் ஷர்துல், ஐஎன்எஸ் சுஜாதா அண்ட் ஐசிஜிஎஸ் சாரதி. இது எல்லாமே வந்து என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்தியன் நேவல் கோஸ்ட் கார்டு, இந்தியன் நேவியோட ஷிப்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து ஃபர்தராக போவோம், விக்ராந்த் இருக்கும், இது மாதிரி பெரிய பெரிய ஷிப்ஸுமே இருக்கும், அதெல்லாம் ஃபர்தராக பார்த்துக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியன் ப்ராடக்ட் ஷுட் ஆஃபர் டாப் குவாலிட்டி மோடி. இப்போ என்னன்னா வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம குளோபல் லெவலில் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசுகிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குவாலிட்டி இன்எபிலிட்டி தான். ஸோ வந்து குளோபல் லெவலில் காம்பீட் பண்ணுறோம், நம்மளால குவாலிட்டி அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல. யூரோப்பியன் யூனியனில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஹனி வந்து கிட்டத்தட்ட 50 ப்ராடக்ட்ஸ் 2 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து குவாலிட்டி ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு, கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி ஆர்சிபிலேருந்து இந்தியா வந்ததுக்குமே வந்து மெயின் ரீசன் அந்த ரேட்டில் அவங்களால காம்பீட் பண்ண முடியல, அவங்க பெட்டராக குவாலிட்டி கொடுக்குறாங்க அந்த விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம குவாலிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி பாத் ரீசெண்டாக பேசியிருக்காங்க. ஸோ மங்கி பாத் என்ன சொல்லி பேசிக்காக பார்த்துக்கோங்க, வீக்லி வந்து பிரைம் மினிஸ்டர் பீப்புளோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் மங்கி பாத், ஓகேவா. அதே மாதிரி ஜீரோ டெஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்ஸ்லாம் போனால் பார்த்துருக்கலாம், நார்மலாக வந்து ஹியர் பண்ண வாய்ப்பில்லை. ஸோ ஜீரோ டெஃபெக்ட் இருந்தால் அதில் வந்து ஜீரோ எஃபெக்ட் இருக்கும், ஃபியூச்சர் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்றது தான் அதோட நோஷன். ஸோ அது மாதிரி மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இதெல்லாம் ரைட் எழுதுறதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. வேற எதுவும் தகுந்தமா. அண்ட் தென் மெயினாக வந்து அந்த பிஎல் மில்லட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ பிஎல் மில்லட்னா என்னன்றதை பார்த்து வச்சுக்கணும். அது சோயிங் சீசன் என்ன,
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துக்கணும். ட்ரை ரீஜன்ஸில் வளருமா, இந்த மில்லட் மோஸ்ட் எல்லாமே ட்ரை ரீஜன்ஸ்க்கு டாலரன்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 16ல இது ஆர்டிகல் பெருசாக இல்லை, அதில் இருக்க இது மட்டும் போதும். மியான்மரில் ஜுந்தா ரெஜிம் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ப்ளஸ் வந்து சிரியாவில் குட்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேறு எதுவும் நியூஸ் பெருசாக இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் எல்லாமே வந்து ஐகிட் ஐஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் புதுசாக ரன் ஆகும். அட்டன் பண்ணி பாருங்கள். ஆக்டிவ் காலிங் பெட்டர் இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.